ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி வந்து ஹேர் க்ரோத் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி காய்ச்சதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு வந்து 6-7 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்துக்கள் இருக்குது. முடி வளர்ச்சி நல்லா தூண்டி கொடுக்கும். அடுத்து 2 கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. சொட்டையான தலையில் கூட முடிகள் முளைக்க செய்யும். அதனால் 2 கைப்பிடி அளவு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. கருமையாக நல்லா வளரக்கூடிய கருவேப்பிலை எடுத்துக்கோங்க 2 கைப்பிடி அளவு. அடுத்தது கருஞ்சீரகம் நல்லா கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு கருஞ்சீரகம் 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் ரோஸ்மேரி இலை 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குளிர்ச்சி ஒத்துக்காதவங்க அதை கம்மி பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெந்தயத்தில் நல்ல சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் மருதாணி வந்து நான் இவ்வளோ போட்டிருக்கேன். ஆனால் குளிர்ச்சி ஒத்துக்காதுங்கிறவங்க இவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கோல்டாக இருக்கும் ஆயில். அதனால் ஒரு 4-5 குச்சி மட்டும் உருவி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் வந்து ரோஜா இதழ். இது வந்து பட்டு போல் முடியை சாஃப்டாகி கொடுக்கறதோடலாம் நல்லா முடி வளர்ச்சிக்கு உதவும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம எடுத்துக்கூடிய பொருள் நீலியா உரிப்பொடி, இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த நீலியா உரிப்பொடி வந்து நல்லா கருமையை கொடுக்கறதோடு இல்லாமல் கருமையாக நீளமாக அடர்த்தியாக முடி வளர செய்யும். இது வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் வந்து கீரைகளின் ராஜா அப்படின்னு சொல்கிற பிரிங்கராஜா தாங்க. அதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுட்ருங்க. நான் இன்றைக்கி எல்லாமே பவுட்ரு ஃபார்மில் தான் எடுத்திருக்கேன். இது 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது கருமையாக நீளமாக அடர்த்தியாக முடி வளர செய்யும். முடி கொட்டுறதை உங்களுக்கு நிறுத்தி கொடுக்கும். அடுத்த பொருள் வந்து பிரம்மின்னு சொல்லுவாங்க, அதாவது வல்லாரை பவுட்ரு. இது வல்லாரை வந்து நான் சொல்லியிருக்கேன், முடி வந்து அசுர வேகத்தில் வளர்கிறதுக்கு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டுனால் இதெல்லாம் தாங்க. அதில் ரொம்ப முக்கியம் வல்லாரைக்கீரையும் பிரிங்கராஜா பவுடரும். இதுவும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் வந்து துளசி பவுடருங்க. துளசி வந்து நம்ம ஸ்கால்ப்பை வந்து சுத்தம் பண்ணுறது இல்லாமல் தோல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது. அப்புறம் பொடுகு, அரிப்பு, புண்ணு, எரிச்சல் இந்த மாதிரி அது மாதிரி குளிர்ச்சி சேராமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு துளசி எடுத்துக்கோங்க. துளசியில் அவ்வளோ அற்புதமான குணங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்த பொருள் வந்து வேப்பிலை. வேப்பிலை வந்து 25 கிராம் மட்டும் எடுத்துக்கோங்க. வேப்பிலை வந்து பூஞ்சை தொற்றுகள்ல இருந்தும் அது மாதிரி பொடுகு, அரிப்பு, பேன் தொல்லை இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உதவும். நல்லா அதெல்லாம் சுத்தம் பண்ணி சூப்பராக முடி வளர்ச்சியை வளர்கிறதுக்கு பாதுகாப்பாக நம்ம கிருமி நாசினியாக பயன்படுது வேப்பிலை பவுட்ரு. அதனால் வேப்பிலை பவுட்ரு 25 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் வந்து வெட்ட வெட்ட வளரும் வெட்டி வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் முடியும் உங்களுக்கு கொட்டி போன இடத்துல கூட முடிகள் முளைக்க செய்யும் வெட்டி வேறு. இது வந்து குளிர்ச்சி தன்மை உள்ளது. இது வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. இது நல்லா நறுமணமாகவும் வாசனையாகவும் இருக்கும். மொத்தம் வந்து நான் வந்து ஒரு 17 பொருட்கள் 18 பொருட்கள் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் 1 லிட்டர் எண்ணெயில் தான் நம்ம காய்ச்ச போகிறோம். செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பியூராக இருக்குது பாருங்கள், நல்லா மணமாகவும் இருக்கும். 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் தேங்காய் எண்ணெய் விலை ஜாஸ்தியாகி போச்சு. வெந்தயம் ரொம்ப ரொம்ப நமக்கு சூப்பரான ஒரு பொருள் தாங்க. நல்ல முடி வளர்ச்சியை வளர்த்தி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் வெந்தயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சளியெல்லாம் பிடிக்காது. மருதாணி தான் கொஞ்சம் உங்களுக்கு சளி பிடிக்கும். அதனால் மருதாணி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சிடலாம். பாருங்கள், கத்தாழை மடல் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா மஞ்சள் வந்து போகிற மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அதை வச்சிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் எல்லாம் போயிடும். இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம். இது கூட இன்னொரு பொருளும் சேர்த்துணுங்க. அது வெங்காயம் தாங்க. சின்ன வெங்காயம் ஒரு எடுத்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இரும்பு சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் இப்போ ஊற்றியாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்குள்ள ஒன்றா போடணும். கொஞ்சமாக
இதே ஒரு 1/2 மணி நேரம் அந்த பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் நம்ம பார்க்கணும். பாருங்கள், நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு. நல்லா 1 லிட்டர் எண்ணெயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடையாட்டை தட்டி போட்டு இதைய நல்லா சூப்பராக எண்ணெய் காய்ச்சி எடுத்துக்கலாம். இது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரி பண்ணும். பாருங்கள், தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்ச பதத்துக்கு எடுத்து நல்லா வடையாட்டை தட்டி போட்டு நல்லா எண்ணெயில் வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிடும். நல்லா வந்து கிளறி விடுங்க. இந்த எண்ணெய் வந்து நல்ல ஒரு ரத்த சிவப்பு கலரில் இருக்குது பாருங்கள். செம்பருத்தி பூவோட அந்தோட சாரும் அதுக்கப்புறம் வந்து இந்த இரும்பு சட்டியோட தன்மையும் சேர்ந்து இவ்வளோ ஒரு ரத்த சிவப்பு கலரில் இருக்க பாருங்கள். இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான எண்ணெயை வந்து குடிக்காது. இந்த மூலிகை சாரெல்லாம் நல்லா இறங்கிடும். உங்களுக்கு முடி வளர்ச்சி சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிட்டு வந்து பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு துணி போட்டு அது கீழே வடிகட்டி வச்சு இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த கலரில் இருக்குது. இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேஸ்டேஜ் அவ்வளோக்கா போகாது. இந்த ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. ஆயில் காய்ச்சல்னாவே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். இது வந்து 3 மெத்தடில் இருக்குது. ஒன்று காய வச்சு இதை வந்து போட்டு வைப்பாங்க. இன்னொன்று ஊற வச்சு எடுப்பாங்க ஆயிலு. இன்னொன்று நான் இந்த மாதிரி அரைச்சி வடை தட்டி போட்டு கூட ஆயில் காய்ச்சலாம். இன்னொன்று என்னென்னா, மூலிகை சாறு எல்லாமே எடுத்து அதை கொதிக்க வச்சு அதை சுண்ட விட்டு அதுக்கப்புறம் ஆயில் காய்ச்சுவாங்க. இந்த மாதிரி ஆயிலை நீங்களும் 1 லிட்ரு காய்ச்சினீங்கன்னா எப்படியும் 650 ml உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாகவும் வற்றி போகாது. சூப்பரான ஆயில். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதை யூஸ் பண்ணிட்டு வந்து பாருங்கள். முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். பொடுகு பிரச்சனை இருக்காது. பேன் தொல்லை இருக்காது. முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளரும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. ஒரு சின்னதாக லைக் போட்டு விட்டிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.